மெக்கானிக் கொலை. வத்தலகுண்டில் சடலத்துடன் சாலை மறியல், பரபரப்பு, பதட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் கார் மெக்கானிக் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. வத்தலகுண்டு அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் கண்ணன். இவர் அப்பகுதியில் கார் மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். இதனிடையே கட்டக்காப்புப்பட்டியைச் சேர்ந்த சிலருக்கு கார் வாங்கி தருவதாக கூறி ரமேஷ் கண்ணன் ரூபாய் 10,000 அட்வான்ஸ் பெற்றுள்ளதாக தெரிகிறது. ஆனால் கார் வாங்கி தருவதில் தாமதம் ஏற்பட்டதால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கட்டக்காமம்பட்டியைச் சேர்ந்த சாந்தகுமார், சிவபிரவீன், ஹரிஹரன் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் மெக்கானிக் ரமேஷ் கண்ணனை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றுள்ளனர். ஊர் ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அந்த கும்பலால் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த ரமேஷ் கண்ணன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ரமேஷ் கண்ணனின் மரண செய்தி கேட்டு ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 100க்கு மேற்பட்டோர் வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகே திரண்டனர். மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அவரது உடலை சாலையின் குறுக்கே வைத்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் வத்தலகுண்டு சந்திப்பு முற்றிலும் முடங்கியது. கொடைக்கானல், தேனி, குமுளி, பெரியகுளம், மதுரை, திண்டுக்கல் செல்லும் பேருந்துகள் அணிவகுத்து நின்றன. நூற்றுக்கணக்கான பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாயினர். சம்பவ இடத்திற்கு வத்தலகுண்டு காவல் நிலைய ஆய்வாளர் கௌதம் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் நேரில் வந்து உறுதி அளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று பொதுமக்கள் பிடிவாதமாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை வத்தலகுண்டு பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டுள்ளது.